ஹாய், என்னோட நேம் கவிபாரதி. நான் நடந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை எக்ஸாமை கிளியர் பண்ணி முனிசிபல் கார்ப்பரேஷனில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் சாருக்கும் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் யூடியூப் சேனலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தம்போது நான் ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. நான் சிவில் இன்ஜினியர் தவிர வேறு எங்கேயும் நம்ம போயிடக்கூடாது. லைக் ஐடி அந்த மாதிரிலாம் நம்ம போயிடக்கூடாது. அதனால் என்ன சொன்னால், நமக்கு ஸ்டாண்டர்டாக நமக்கு சிவில் இன்ஜினியர் படித்தா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணேன். அதில் நிறைய ஓரியன்டேஷனில் மெனி கவர்மெண்ட் ஜாப்ஸ் பேஸ்ட் ஆன் சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம சிவில் இன்ஜினியரில் கவர்மெண்ட் ஜாப் போகலான்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டடான டெக்னிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டை போய் சேர்ந்து 1 to 1.5 இயர்ஸ் டெக்னிக்கல் நல்லா படித்தேன். அங்கே எப்படின்னா, சூப்பராக கரெக்டான டெக்னிக்கல் நாலேஜை அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம அதை படிச்சுட்டா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு 2 பேப்பர் இருக்கும். அந்த 2 பேப்பரில் ஜிஎஸ் தான் முக்கியம். இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்சில் நம்ம என்ன மார்க் எடுக்கிறோமோ அதான் நம்மளோட சக்ஸஸ் ரேட். அதை பற்றி தான் இருக்குன்னா, நம்ம ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 2021 நான் ஸ்டார்ட் பண்ணி 22 முடிக்கும்போது எனக்கு அப்போ எக்ஸாம் வந்துச்சு. அப்போ நான் எக்ஸாமில் வரும்போது நான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணலை. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெக்னிக்கலை நீ நல்லா பண்ணாலும் நமக்கு ஜிஎஸ்சில் அடி வாங்குச்சுன்னா நம்ம போக முடியாது. உள்ளே போக முடியாது. அப்போ நான் பார்க்கும்போது நமக்கு ஜிஎஸ் தான் அடி வாங்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா, யூடியூப் சேனலில் பார்க்கும்போது நல்லா ஈஸியாகவும் நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸை ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி நல்லா ஒரு கரெக்டான ஒரு காட்டினது நம்ம குயிக் லேர்னிங் தான். அவங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அதை நமக்கு இது பண்ணாங்கன்னா நமக்கு அது இன்னும் மைண்டில் நிற்கும். இப்போ அவங்க ஷார்ட்ஸ் போட்டு அதில் ஒரு சீக்ரெட்டான ஒரு வேர்டை வச்சு அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அது நமக்கு நல்லாவே புரியும். ஸோ அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணது அங்கே தான். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சிடும். ஜிஎஸை ஃபஸ்ட்டு சிலபஸை கையில் எடுத்து அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஏன் மனப்பாடம் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ ஒரு வேர்டு ஒரு யூனிட் 8 இருக்குன்னா, யூனிட் 9லேயே அதே வேர்டு தான் இருக்கும். லைக் தமிழில் ஆரம்பித்து பெரியார்லேருந்து அண்ணா வரலும் யூனிட் 9 வரும். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சு தான் யூனிட் 9. ஸோ நீங்கள் இதை பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை ஒரு பேரை வச்சுட்டு இன்னொரு பேரை என்ன வச்சுக்கன்னா, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ் வேலியிலேருந்து, அதே ஐஎன்எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் காந்தி இறந்த வரலும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தி இறந்த அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் பாலிட்டி இன்ன வரலுமே கரண்ட் அஃபேர்ஸாக கூட கேட்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு 5 யூனிட்ஸ் முடிஞ்சுதா. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பேர் என்ன பண்ணலான்னா, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். நீங்கள் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி ரெண்டுமே ஸ்கூல் புக்கு தவிர நீங்கள் எங்கேயுமே போக வேணாம். ஸ்கூல் புக்கில் ஒரு ஸ்டீல் கம்பெனி எப்போ உருவாச்சுன்னு கேட்டாங்கன்னா, அதே தான் எக்கனாமிக்ஸில் ஸ்டீல் கம்பெனி எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு பேரா பண்ணிட்டீங்கன்னா ஒரு 7 சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எதை பண்ணுறீங்களோ, இந்த 7 சப்ஜெக்ட் தரவா இருக்கீங்களோ, ஒரே ஒரு சப்ஜெக்ட்டை நீங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டாக தரவா இருக்கணும். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இப்போ இருக்கிற சிலபஸை பிரிச்சுட்டாங்க. ஆப்டிடியூடு அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு. அதை நீங்கள் கரெக்டாக டெய்லி 1 hour 25 மார்க்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அந்த 25 மார்க்ஸை நீங்கள் 22, 23 எடுத்தால் தான் மற்றவங்களுக்கு நீங்கள் எட்ஜ் வைக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டெய்லி ஒரு ரொட்டீன் வச்சுங்க. நான் கண்டிப்பாக மேக்ஸு, ஆப்டிடியூடை நான் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ வச்சுங்க. அது போதும். இதுதான் ஜிஎஸ் படிக்கிற ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி வேறு என்ன ஸ்ட்ராட்டஜினா, சாரோட ஒரு டெஸ்ட் பேட்டர்ன் ஒன்று இருக்கும். இப்போ நான்லாம் படிக்கும்போது நான் 2023 ஒரு டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணும்போது 1 year பாஸ் அப்படின்னு இப்போ போஸ்டிங் பாஸ்ன்னு இருக்கும்போது அப்போ 1 year பாஸ் அப்படின்னு இருக்கும். அதில் அவரே பிரித்து கொடுத்துருவார். நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கூல் புக்கை வாங்கிட்டு அவர் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறாருன்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி, அந்த பர்ச்சேஸ் பண்ணலேருந்து நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் அவரு டைம் டேபிள் அவரே போட்டு கொடுத்துருப்பாரு. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் என்ன போட்டு கொடுத்தாரோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணி இங்கே அதை நீங்கள் டெஸ்ட்டு போட்ட பிறகு நீங்கள் எக்ஸாம் முன்னாடி அந்த டெஸ்ட்டு கொஷினை நீங்கள் பார்த்துட்டு போனால் மட்டுமே போதும். அதுவே போதும். வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் அழகாக ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நான் 2023 ஸ்டார்ட் பண்ணும்போது இவரோட கிளாஸு, இவரோட இன்ட்ரோ, இவரோட எக்ஸாம் எல்லாத்தையும் நான்
பண்ணிட்ட பிறகு எனக்கு வந்து என்ன வந்துச்சுன்னா, ஒரு 4, 5 மார்க் எக்ஸ்ட்ரா ஆச்சு. அந்த 4, 5 மார்க் தான் நம்ம கட் ஆஃப் நமக்கு இது வரும். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளே பிசி, எம்பிசி அதெல்லாம் தான் நெறைய ஃபேக்டர் வந்து அதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ, நம்ப வந்து ஒரு பிசியா இருக்கும் பட்சத்தில நம்ம என்ன பண்ணணும், எம்பிசியா இருக்கும் பட்சத்தில என்ன பண்ணணும்னா, நம்ம மத்தவங்களோட அதிகமா கட் ஆஃப் நம்ம வைக்கணும்னா முதல்ல ஜிஎஸ் தான் முக்கியம். இது மட்டும் பண்ணுங்க. இவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜியே. வேற எந்த ஸ்ட்ராட்டஜி இல்ல. நெறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு பாருங்க. அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஆப்டிட்யூட் தான். அத நீங்க டெய்லியும் 1 ஹவர் பாருங்க. அது போதும். அப்புறம் வந்து என்ன டிஃபிகல்டீஸ் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க மைண்ட் செட்ட வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இத்தன பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளால கிளியர் பண்ண ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு இன்ஸ்டிடியூட் போய் சேரும்போது, அங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கலாம் நான் பார்த்து நெறைய பயந்துருக்கேன். ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன். ஆனா ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா மைண்ட்ல வந்து என்ன இருக்கணும்னா, ஓகே நம்ம வந்து இந்த எக்ஸாம்ல இவ்வளோ மார்க் எடுத்தணும். ஓகே நம்ம வந்து 300 மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம் வந்து 300 மார்க்ஸ் இருக்குன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம 20 மார்க்ஸ் எடுத்தாலுமே போதும். ஓகே 20 மார்க்ஸ் எடுத்துருவோம். நீங்க வந்து உங்ககிட்ட தான் காம்பீட் பண்ணீங்க. ஓகே நம்ம 20 எடுத்துருக்கோம்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்ல வந்து 25, 40 அப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க வந்து உங்கள இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க எதையுமே பார்க்க தேவையில்ல. தோனி ஒண்ணு சொல்லியிருப்பாரு, நீங்க உங்க வேலைய பாருன்னா, யூனிவர்ஸ் வந்து நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு ஊதியம் குடுப்பார்ன்னு சொல்லியிருப்பாரு. நான் இன்ன வரையிலுமே அதான் நெனச்சு நான் படிப்பேன். ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா நீங்க இருக்கீங்கன்னா, இத நீங்க மைண்ட்ல வச்சுங்க. அதே மாரி சொசைட்டி பார்த்தீங்கன்னா, சொசைட்டி வந்து பிகாஸ் நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்மள எதனா ஒண்ணு சொல்ல தான் போகுது. ஸோ அதனால நீங்க அத பத்தி எதுவுமே கண்டுக்கக்கூடாது. உங்க இது எப்படின்னா, அ காது வந்து செவிடாயிடணும்னு சொல்லுவாங்க. நாங்கலாம் படிக்கும்போது, நீங்க இது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, காது உங்களுக்கு செவிடாயிடும். உங்க கண்ணு மட்டும் தான் பார்க்கணும் புக்க. அது எத பார்க்கணும்னா, புக்க மட்டும் தான் பார்க்கணும். நீங்க வேற எதையுமே பார்க்கக்கூடாது. ஸோ அதனால நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க. நீங்க எப்படி உங்கள இம்ப்ரூவ் பண்ணலாம், நீங்க என்ன பண்ணலாம் அத மட்டும் பாருங்க. வேற எதுவுமே தேவையில்ல. அதே மாரி ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து உங்கள இப்ப இருக்கிற பெரிய பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என்ன மொபைல் ஃபோன், Instagram, WhatsApp அதெல்லாம் தான். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் வந்து நான் வந்து ஒரு ஒரு நைட்டு உட்காந்து நான் யோசிக்கிறேன். நம்ம எதனால இது பண்றோம்? நமக்கு எதனால நமக்கு வந்து இவ்வளோ படிச்சு நமக்கு ஏன் கிளியர் ஆக மாட்டேன்னு நான் யோசிக்கும்போது, ஓகே நமக்கு நெறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. நமக்கு வந்து ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு சைட் இல்ல. நம்ம இப்படி என்ன நெனைக்கிறோம் நம்ம பண்றதில்ல அப்படின்னு நெனைக்கும்போது, எனக்கு வந்து ஒரு தோணுச்சு. ஓகே நம்ம வந்து ஒரு 3 மந்த் உட்காந்து எதுவுமே டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிப்போம்னு சொல்லிட்டு, நான் ஃபர்ஸ்ட்டு என்னோட Instagramம அன்இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபோன் யூசேஜ் வந்து கம்மி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் படுக்கும்போது நான் ஒண்ணு மட்டும் யோசிச்சுப்பேன். இந்த எக்ஸாம் நீ கிளியர் பண்ணலாம். வேற எப்பவுமே கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நெனச்சுட்டு தான் படுப்பேன். மார்னிங் வந்து 6:00 எந்திச்சிக்கிறேன்னா, அது நடுவுல சாப்ட்டு, முடிச்சுட்டு நான் நான் படுக்கிறதெல்லாம் 10 ஹார்ஸ் நான் கண்டிப்பா படிப்பேன். அந்த 3 மந்த் ஐ மீன் வந்து நான் ஜூன் மாசம் நீ எக்ஸாம்னா, நான் மார்ச்லேருந்து அ ஜூன் வரலுமே 3 மந்த் கன்டினியூஸா 10 ஹார்ஸ் கண்டிப்பா நான் படிப்பேன். அதேமாரி சில பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து மார்னிங் ஏந்திச்சு ஃபுல்லா படிக்கணும். அதேமாரி நைட்டு ஏந்திச்சு தான் படிக்கணும். நைட்டு ஃபுல்லா படிக்கணும். நீங்க அப்படிலாம் வேணாம். நீங்க வந்து படிக்கிற 10 ஹார்ஸா இருந்தாலும், 8 ஹார்ஸா இருந்தாலும், 6 ஹார்ஸா இருந்தாலும், நீங்க கரெக்ட்டா உட்காந்து நீங்க இதுதான் படிக்க போறீங்கன்னு ஒரு சிம்பிளா ஒரு சிலபஸ் ஆக்கி அத மட்டும் படிங்க. அதேமாரி ஒரு பெரிய என்னன்னா, எல்லாருமே சோர்ஸ தேடுவாங்க. சோர்ஸ்லாம் நம்மகிட்ட அதிகமா இருக்கு. அந்த சோர்ஸ ஏத்துற மைண்ட் செட் தான் நமக்கு கிடையாது. ஸோ, அதனால மைண்ட் செட்ட கம்மியாக்கி, சோர்ஸ கம்மியாக்கி, நெறைய டெஸ்ட் போட்டு பாருங்க. டெஸ்ட் தான் இருக்கத்திலேயே முக்கியம். நீங்க வந்து டெஸ்ட் போட தான் நமக்கு தெரியும். ஒரு டெஸ்ட்ட போட்ட பிறகு நம்ம வந்து இவ்வளோ லேக்கா இருக்குன்னு நம்ம அப்ப தான் தெரியும். அப்ப அந்த லேக்க வந்து ஃபுல்ஃபில் பண்ண நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம படிக்கணும். அத மட்டும் தான் நம்ம பண்ணணும். வேற எதுவுமே நெனச்சுக்காதீங்க. ஒரு சின்ன ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிஸ்டன்சி பொறுத்தவரையிலும் அதுதான் கீ. அதுதான் வந்து உங்களோட எல்லாத்துக்குமே. இப்ப நீங்க வந்து ஒரு 5 டேஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா படிப்பீங்க. 2ண்ட் டே, 3rd டே அப்படியே விட்டுறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க வந்து கன்சிஸ்டன்ஸா இல்லனால தான் உங்களுக்கு நெறைய பிரச்சனை.
இங்க ஸ்ட்ரெஸ் வந்து எதனால ஆகும்னா, நீங்க ஒரு ஒர்க்க பண்ண முடியும். ஆனா, அது உங்களால பண்ண முடியாம போயி, ஐயோ! நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறதுனால தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த ஸ்ட்ரெஸ் வேணாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் கன்சிஸ்டன்ட்டா இருங்க. ஒரு நாள் 6 ஹார்ஸ் படிச்சாலும் கன்சிஸ்டன்ட்டா படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா, டிஸ்ட்ராக்ஷன் வந்து எதுவுமே இல்ல. கிளியர் பண்ணிடுங்க. ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க Instagramலே எடுத்துங்க. அது எல்லாருமே இன்ஃப்ளூயன்சரு. அவங்க வந்து சம்பாரித்து நம்ம என்ன வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஆனா, நம்ம அத கேட்டு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் அதனால நமக்கு ரூ. 1 லாபமா? கண்டிப்பா கிடையாது. ஸோ, அதனால நீங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாதீங்க. நீங்க அதிகமா வந்து கன்சியூம் பண்றீங்க. கன்சியூம் பண்ணாதீங்க. கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்றதுனால நீங்க அங்க போயிடாதீங்கன்னு சொல்ல வரல. ஸோ, அத நம்ம கிரியேட் பண்ண முடியலையா? ஓகே. நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒரு எக்ஸாம் தான் படிக்க முடியும்னு நீங்க படிச்சு முடிச்சுட்டு நீங்க வாங்க. 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொசைட்டிய எதுவுமே ஒண்ணும் இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2021 இருக்கும்போது, நான் வந்து எனக்கு வந்து நெறைய உங்க பையன் என்ன பண்றான்? உங்க என்னது என்னது இப்படிலாம் இருக்கிறான், ஊர் சுத்துறான். அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நான் காதுலயே வாங்கல. ஆனா நான் எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரியும். ஓகே நம்ம இவங்களோட வாய மூடுறதுக்காச்சும் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும்போது, நம்ம வந்து சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் என்ன சொன்னேன்னா, உங்கள யாருன்னா ஒருத்தவங்க அசிங்கமா திட்டுறாங்களோ, உங்கள வந்து எதனா பேசுறாங்கன்னா, அதுதான் உங்களுக்கு பிக் மோட்டிவேஷனே. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படி சொல்ட்டாங்களே, அவங்க வாய மூடுறதுக்காச்சும் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க 6 மணிக்கு எந்திரிச்சுப்பீங்க. ஏன்னா அதெல்லாம் நான் நெறைய அனுபவப்பட்டுருக்கேன். ஸோ அதனால எந்த இதுவுமே இல்லாம ஒரு நல்ல ஒரு தைரியமா உக்காந்து ஜிஎஸ் எடுத்தீங்கன்னா, சார் தான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சார் பண்ணுவாங்க. அதேமாரி உங்களுக்கு எதனா வந்து யூடியூப் சேனல் மூலமா எதனா வேணும்னா நீங்க அவர்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணா அவர் பண்ணுவாரு. எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மாரி நர்வஸா இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த மாரி ஆடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணதில்ல. ஸோ அதனால எனக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இது வந்துட்டேன். அதே மாரி உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். வாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. கான்ஃபிடென்ட்டா படிங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. இங்க பாதி பேருக்கு வந்து என்னன்னா கான்ஃபிடென்ட் தான் இல்லாம இருக்கு. பட் கான்ஃபிடென்ட் கண்டிப்பா வேணும். கண்டிப்பா பண்ணுங்க. உங்களால முடியும். ஓகேங்களா? ஒரே ஒரு தனியா என்ன சொல்றேன்னா, அ நீங்க வந்து எவ்வளோ எஃபோர்ட்ட போட்டு என்னன்னா, எல்லாரும் போடுற டைம நீங்க படிக்கிறதோட, எல்லாருமே தூங்குற டைம்ல நீங்க படிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு நெறைய தெரியும். ஓன் எஃபோர்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அத மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். நம்புங்க. ஸோ, அதனால உங்களுக்கு ஜிஎஸ் பொறுத்தவரையிலும் நான் சின்ன ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். என்னுடைய மூலியமா ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து நான் இருக்கும்போது, என்னென்னலாம் நான் டிஃபிகல்டீஸ் எப்படிலாம் படிக்கணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேனோ, அத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எடுத்துங்க. இல்லன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஏன்னா, முன்னாடி 10 யூனிட் இருந்து, இப்ப 6 யூனிட் 7 யூனிட் ஐ திங்க் தெரியல எனக்கு கரெக்ட்டா. ஸோ, அதுக்கேத்த மாரி எத்தன மார்க் வந்து எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு, அதுக்கேத்த மாரி நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு சொல்றேன். அதேமாரி ஹோப்ப விட்டுறாதீங்க. கண்டிப்பா இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்குனா, கண்டிப்பா நம்ம வருவோம்னு நம்புங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா, அது தள்ளி போகணும் நல்லதுன்னு நெனச்சுங்க. தள்ளி போனது நல்லதுன்னு நெனச்சீங்கன்னா, அது யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன குடுக்குமோ அது கண்டிப்பா தரும். இது நான் என் லைஃப்ல நான் அனுபவப்பட்டு சொல்றேன். யூனிவர்ஸ் அது குடுக்க ரெடியா தான் இருக்கு. நீங்க அதுக்கு உழைக்க ரெடியா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் வரும். ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். கண்டிப்பா எல்லாரும் முடியும். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல். அண்ட் ஆல் ஃபார் மை ஜூனியர்ஸ். கண்டிப்பா நீங்க முடியும். கண்டிப்பா படிங்க. அ அப்கமிங் ஆஸ்பிரன்ட்க்கு வந்து கான்ஃபிடென்ட் தான் முக்கியம். கான்ஃபிடென்ட்டா இருங்க போதும். கண்டிப்பா படிங்க. நெறைய ஹார்ட் ஒர்க் போடுங்க. கண்டிப்பா முடியும். நீங்க கண்டிப்பா வந்து நெறைய பெரிய பெரிய பொசிஷன் வருவீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க் யூ கார்த்திக் சார். அண்ட் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல். தேங்க் யூ.